1000 வருஷத்துக்கு மேல இன்னும் கம்பீரமா நின்னுட்டு இருக்கிற ஒரு அதிசயம். இதுதான் தஞ்சை பெரிய கோவில். ஒரு கோவிலா மட்டும் இல்ல, சோழர்களோட கட்டிடக்கலையும் வரலாறும் உயிரோட இருக்கிற ஒரு இடம். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் படைத்த பிரம்மாண்டம். 1000 ஆண்டுகளாகியும் இன்னும் கம்பீரமா நிக்கிற ஒரு கோவில். முதல் நம்ம ஒரு கோவிலுக்குள்ள போனோம்னா இந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா இந்த கோவிலுக்குள்ள போகும்போது இந்த கோவிலை யார் கட்டினாங்க, எப்படி அந்த காலத்துல இவ்வளவு பெரிய கோவில கட்டியிருக்காங்க, எப்படி இந்த கற்கள் எல்லாம் மேல கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல ரன் ஆகும். அதனால நம்ம இப்ப இந்த கோவிலை வெறும் சுத்தி பார்த்துட்டு மட்டும் வர்றது இல்லாம இந்த கோவிலோட வரலாறை தெரிஞ்சுக்க போறோம், ராஜராஜ சோழனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ என் கூட சேர்ந்து இந்த கோவிலுக்குள்ள நீங்களும் டிராவல் பண்ணி வர போறீங்க. வாங்க நம்ம இப்போ உள்ள போயிட்டு இந்த கோவிலை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு வரலாம். நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு வரணும்னா பஸ், ட்ரெயின், காரு, ஃபிளைட்னு பல வழிகளில் வரலாம். சென்னையில இருந்து வரீங்கன்னா பஸ் அல்லது ட்ரெயின்ல ரொம்ப ஈஸி. ட்ரெயினில் வந்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷனில் இறங்கி அங்கிருந்து லோக்கல் ஆட்டோ அல்லது கேப் எடுத்தால் நேராக பெரிய கோவிலுக்கு வந்துடலாம். ஃப்ளைட்டில் வரீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் வந்து அங்கிருந்து ரோட் வழியாக தஞ்சாவூர் வரலாம். நம்ம இப்போ ஃபேமிலியோட ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஒரு 4-5 பிளேசஸ்க்கு நம்ம போயிருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம். வாங்க முதல்ல இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம அப்படியே பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டோம். எதிரிலே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கோவில் எவ்வளோ கம்பீரமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே கூஸ் பம்ஸ் ஆகுது. இங்கே பாருங்க கோவிலுக்கு முன்னாடி கோவிலை சுத்தி இவ்வளவு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் தஞ்சாவூர் அகழி. முதல்ல பார்க்கும்போது இது எதுக்கு இப்படி இருக்குன்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். ஆக்சுவலி இது சாதாரண பள்ளம் கிடையாது. பழைய காலத்துல தஞ்சாவூர் ஒரு முக்கியமான கோட்டை நகரமா இருந்தப்போ கோட்டை சுவர்களை சுற்றி பாதுகாப்பாக இந்த மாதிரி அகழிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு நாம பாக்குற இந்த இடம் அந்த காலத்து தஞ்சாவூர் எப்படி திட்டமிட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமா இருந்திருக்கும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ இந்த அகழிய கடந்து உள்ள போனா நாம முன்னாடி இருக்கிற 1000 வருஷத்துக்கு மேலான அந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள போலாம். நம்ம இப்ப பாக்குற இந்த வாசலை கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாந்தகன் அப்படிங்கறது ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பட்ட பெயர். அதனாலதான் இந்த வாசலுக்கு கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இந்த வாசலை கடந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அடுத்ததா ராஜராஜ சோழன் திருவாசல் வரும். அதாவது நம்ம ஒவ்வொரு வாசலையும் கடந்து உள்ள போகும்போது சும்மா ஒரு கோவிலுக்குள்ள நடந்து போகல, ராஜராஜ சோழன் காலத்து வரலாற்றுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். வாங்க அடுத்த வாசலையும் அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ள போலாம். அப்படியே போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தோன்னா இந்த கோவிலோட ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்லயே இந்த கோவில் எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க இப்போ அப்படியே அடுத்த கோபுர வாசல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு பாத்துருவோம். இந்த கோவில் பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கோவில்கள்ல நுழைவாயில் கோபுரம் தான் ரொம்ப உயரமா இருக்கும். ஆனா தஞ்சை பெரிய கோவில்ல உள்ள இருக்கிற முக்கியமான விமானம் தான் ஒட்டுமொத்த அமைப்புல மிகப்பெரிய கம்பீரத்தை கொடுக்குது. நம்ம இப்ப பாக்குற வாசலுக்கு ராஜராஜன் வாசல் அப்படின்னு சொல்லி பேரு. இது ராஜராஜ சோழன் காலத்தோட தொடர்புடைய முக்கியமான ஒரு வாசலா இருக்கு. இந்த வாசல்ல இருக்கிற பெரிய துவாரபாலர்களையும் பாருங்க. கல்லுல செதுக்கப்பட்டிருக்கிற இந்த சிலைகள் 16 அடிக்கு மேல உயரம் கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இந்த வாசல்கள், கோபுரங்கள், சிற்பங்கள்னு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த காலத்து கட்டிடக்கலையோட பிரம்மாண்டம் தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த 2 கோபுர வாசல்களையும் கொஞ்சம் நிதானமா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கு. நாம நிக்கிற இந்த ராஜராஜ சோழன் திருவாசல் கோவிலோட இன்னர் கேட்வே. இது 3 அடுக்குகளா அமைக்கப்பட்ட ஒரு கல் கட்டுமானம். இங்க இருக்கிற சிலைகள் பார்த்தோம்னா வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் வைக்கப்பட்ட சிலைகள் கிடையாது. சிவன் கோவிலோட நுழைவாயில காக்குற துவாரபாலகர்கள் என்ற பாரம்பரிய கருத்தோட இவை அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வாசலோட சுவர்கள்லயே ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகளும் இருக்கு. இப்ப நம்ம அப்படியே கோவிலுக்குள்ள வந்துட்டோம். இங்க பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே அந்த காலத்துல எப்படி வடிவமைச்சு கட்டினாங்கன்னே தெரியல, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறதுக்கு. எப்பா சான்ஸே இல்லைங்க, வேற லெவல்ல கட்டிருக்காங்க. அப்படியே பிளாங்கா இருக்கு. உள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படி? நானும் இந்த கோவிலுக்கு வந்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்த்தீங்களா அப்போ பண்ண நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு, சில டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் இந்த கோவிலோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்போது எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கோவிலோட வரலாறு ஃபுல்லாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸும் ஹிஸ்ட்ரியும் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு மியூசியம் மாதிரி நம்ம பார்க்கறதுக்காக இங்கே கட்டி இருக்காங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்போ இருந்தது கிடையாது, இப்போ பண்ணது தான். இதோ ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கோவிலோட வரலாறு அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள்
இதுக்குள்ள பார்த்தோன்னா நிறைய ஓவியங்கள். இந்த ஓவியம் பார்த்தீங்களா எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நம்ம பார்க்கறதுக்காக அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க 2005 கோவில் எப்படி இருந்தது, 1950 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கோவிலை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்கு. இப்போ பார்த்தா ஒரு மரம் கூட காணோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸை அப்படியே நம்ம பார்க்கறதுக்காக இங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கோவில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம லைவாகவே இப்போ பார்க்க போகிறோம், லைவாகவே உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்போ பண்ணது தான், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட பெயிண்டிங்ஸ். ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா கோவிலோட கோபுரங்களையே காணோம். அதுக்கு பிறகு தான் கோபுரங்களை கட்டியிருக்காங்க போல். கோபுரங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி கோவில் இப்படி தான் இருந்திருக்கு. அதை தான் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. வேற லெவலில் இந்த மாதிரி பார்க்குறது. அந்த மியூசியமை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்க, அந்த கோபுரத்தோட அழகை இங்கேருந்து பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தோன்னா எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோவில் அழகாக தாங்க தெரியுது. இங்கே பாருங்களேன், சும்மா காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குல்ல பார்க்கும்போதே. எப்பா செம்மையாக கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோவிலை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே சூப்பராக தெரியுது இந்த கோவில். இப்போ நம்ம அப்படியே கோவிலுக்கு ரைட் சைடில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பெயிண்டிங் கிளியராக புரியுது. இதுக்கு முன்னாடி சிவலிங்கமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த எல்லா பெயிண்டிங்ஸுமே ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே அந்த காலத்தில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ். பாருங்கள் எவ்வளோ சிவலிங்கங்களை அப்படியே லைனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. சரி, இப்போ நாம அடுத்ததான் முருகன் சன்னதியை தான் பார்க்க போகிறோம். தஞ்சை பெரிய கோவில் சிவபெருமானுக்கான கோவில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பெரிய கோவில் வளாகத்துக்குள்ளேயே முருகன், விநாயகர், அம்மன், சண்டிகேஸ்வரர் மாதிரி பல முக்கியமான சன்னதிகளும் இருக்குது. இங்க இருக்கிற முருகன் சன்னதியை பாருங்க, கோவிலோட மெயின் ஸ்ட்ரக்சரை விட அளவுல சின்னதா இருந்தாலும் இதுல இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு சில கோவில்கள்ல மெயின் கோபுரம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த கோவிலோட கோபுரம் நம்ம சுத்தி எங்க இருந்து பார்த்தாலுமே தெரியுது. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இந்த கோவிலை அந்த காலத்துல. இப்போ நம்ம இந்த முருகன் சன்னதியை சுற்றி இருக்கிற சிற்பங்களை கொஞ்சம் நிதானமாக பார்க்கலாம். இங்கே நமக்கு வெறும் ஒரு சன்னதி மட்டும் தெரியல, ஒவ்வொரு இடத்துலையும் கல்லில் செதுக்கப்பட்ட நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. தஞ்சை பெரிய கோவிலோட அழகே இதுதான். பெரிய விமானம், பெரிய மண்டபம்னு பிரம்மாண்டமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன சிற்பங்களில் கூட அந்த காலத்து கலைஞர்களோட வேலை தெரியும். குறிப்பாக இந்த உருவங்களோட முகபாவனை, உடல் அமைப்பு, ஆபரணங்கள், உடைகள் மாதிரி டீட்டெயில்ஸை கொஞ்சம் க்ளோஸாக பாருங்க. இந்த கோவில் சோழர் காலத்து கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலைன்னு பல கலைகளையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு பெரிய வரலாற்று நினைவு சின்னமா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கோவில் வளாகத்துல பல துணை சன்னதிகள் இருந்திருக்கு. அவற்றில் முருகன் சன்னதியும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாம இங்க பார்க்குற ஒவ்வொரு சிற்பத்தையும் ஜஸ்ட் ஒரு சிலைன்னு கடந்து போகாம அந்த காலத்து கலைஞர்கள் விட்டுட்டு போன ஒரு வரலாற்று பதிவா பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாட்டி நீங்க இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பாருங்க. அடுத்தது அப்படியே இங்கே பார்த்தோன்னா பக்கத்தில் கையில் விபூதியை தேய்ச்சி வச்ச மாதிரி எல்லாருமே கையோட அச்சை இந்த செவுத்துல வச்சுருக்காங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க பாருங்களேன். கீழேருந்து அவ்வளோ நமக்கு கையை எட்டாது, அந்த ஹைட்டுக்கு எப்படி ஏறி வச்சாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த ஹைட் வரைக்கும் கை ரேகை வச்சுருக்காங்க. இது எதனால் வச்சுருக்காங்க, ஏதாவது ரீசன் இருக்கா, இல்லை சும்மா போகிற போக்கில் வச்சுட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தோன்னா சின்ன சின்ன டிசைனையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் வருது, இப்போ நம்ம ஏதாவது பண்ணோன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோன்னா கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு மிஸ்டேக்குமே கண்டுபிடிக்காத அளவுக்கு செதுக்கியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், முருகனோட ஸ்டாச்சு செம்மையாக செதுக்கியிருக்காங்களே. இதில் பார்த்தோன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செதுக்கியிருப்பாங்க. இது எப்படி செதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெரிய கோவிலோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி, பெரிய நந்தி. இந்த நந்தி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிற்பம். சுமார் 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்டது. இதோட வெயிட் பார்த்தோம்னா சுமார் 25 டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நந்தி எந்த டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நேரா கருவறையில இருக்கிற பெருவுடையார் சிவலிங்கத்தை நோக்கி தான் நந்தி அமர்ந்திருக்கு. நந்தி எப்பவுமே சிவபெருமான பார்த்தபடி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நந்தி நேராக பெருவுடையார் சன்னதியை நோக்கி தான் அமர்ந்திருக்கு. ஆனா இந்த நந்தியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நந்தி ராஜராஜ சோழன் காலத்துல உருவாக்கப்பட்டது கிடையாது. இப்ப நாம பாக்குற நந்தி நாயக்கர் காலத்துல அமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள்ல சொல்றாங்க. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு மேலான இந்த கோவில் வளாகம்
சோழர்கள் காலத்துக்கு பிறகு பல அரசர்களின் காலத்தில் தொடர்ந்து வளர்ந்து மாற்றங்களை சந்திச்சிருக்கு என்பதற்கு இந்த நந்தி ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நந்தியோட முகத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதோட உடல் அமைப்பு, முகத்தில் இருக்கிற அமைதி, கழுத்துல இருக்கிற அலங்காரங்கள் ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக கல்லிலேயே செதுக்கியிருப்பாங்க. இது வெறும் ஒரு நந்தி சிலை மட்டும் கிடையாது. தஞ்சை பெரிய கோவிலோட பிரம்மாண்டத்தை நமக்கு முதல்ல உணர வைக்கிற ஒரு முக்கியமான சிறப்புங்க. இப்ப நம்ம இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை பார்க்க வந்துட்டோம். இப்ப நம்ம நிக்கிற இடத்துல இருந்து மேல பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த பிரம்மாண்டமான விமானம் தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலோட மிகப்பெரிய அடையாளம். இந்த கோவில சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்காக கட்டினாரு. கோவில் கட்டுமானம் கிபி 1003 தொடங்கி 1010 நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில சொல்றாங்க. கோவிலோட கருவறைக்கு மேல எழுப்பப்பட்டிருக்கிற இந்த விமானம் சுமார் 216 அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு உயரமான கற்கட்டிடத்தை உருவாக்கியதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த விமானத்தை நாம கொஞ்சம் கவனமா பார்த்தா கீழே அகலமா இருந்து மேல போக போக ஒவ்வொரு நிலையா குறுக்கிக்கிட்டே போறத பார்க்க முடியும். இந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் அழகான சிற்பங்கள் மற்றும் கட்டிட அலங்காரங்களால அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பயன்படுத்தப்பட்ட முக்கியமான கட்டுமான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருங்கல், அதாவது கிரானைட். இவ்வளவு பெரிய அளவிலான கற்களை வெட்டி வடிவமைச்சு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போய் ஒன்றோட ஒன்று சரியான அளவுல பொறுத்திருக்காங்க. வேற லெவல்ல. அதனாலதான் இந்த விமானத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நவீன இயந்திரமும் இல்லாம இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்காக பெரிய அளவிலான சாய்வு பாதை அல்லது ரேம்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கட்டிடவியல் ஆய்வுகளில் சொல்லப்படுகிறது. அந்த பாதை வழியா கற்களை மேல இழுத்து சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான கருத்துக்கள்ல சொல்றாங்க. ஆனா இந்த விமானத்தோட அழகு வெறும் உயரத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு தளத்திலும் இருக்கும் சிற்பங்கள், சிறிய கோபுர வடிவங்கள், தேவதைகள், தெய்வ உருவங்கள், அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே மிகவும் துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விமானத்தோட உச்சியை பாருங்க. மேல இருக்கிற சிகரம் மற்றும் தான் இந்த முழு கட்டமைப்புக்கும் ஒரு நிறைவை கொடுக்குது. விமானம் ஒரு கட்டிடம் மட்டும் கிடையாது. சோழர்களுடைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை, பொறியியல் திறமை, சிவபக்தி, இந்த நாங்கையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த விமானம் இன்றைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம முன்னாடி கெத்தா நிக்குது. அதனாலதான் தஞ்சாவூர் பெரிய கோவில் விமானத்தை பார்க்கும்போது நாம ஒரு பழைய கோவிலை மட்டும் பார்க்கல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் விட்டுட்டு போன ஒரு இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ நேர்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோவிலை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த கோவில் முழுவதும் சோழர்களுடைய காலகட்ட கலையின் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்குல்ல. அதனாலதான் இந்த கோவில் யுனெஸ்கோவின் கிரேட்டஸ்ட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கு. பாருங்க கல்வெட்டுகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த கோவில்ல நிறைய இடங்கள்ல நம்ம கல்வெட்டுகளை பார்க்கலாம். இங்க பாருங்க அப்போ தமிழ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லையுமே இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரியை நம்ம இந்த கோவில் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய கட்டிடம் கட்டணும்னா கிரேன்ஸ், மிஷின்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தேவைப்படுது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான கற்கட்டிடத்தை உருவாக்கி இன்றைக்கும் நம்ம ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த கோவிலை பார்க்கும்போது உயரத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஒவ்வொரு கல்லு பின்னாடியும் இருக்கிற சோழர்களுடைய பிளானிங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனா அது இப்போ வரைக்குமே வேற லெவல்ல தான் இருக்கு. அந்த மிஸ்ட்ரி இப்போ வரைக்குமே யாருக்கும் புரியாம தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த கோவிலை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். எது எது எங்கெங்க இருக்கு, இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததா நம்ம தரிசனம் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் கோவில் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணல, இப்போதான் ஓபன் பண்ண போறாங்க. அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. நம்மளும் அப்படியே இந்த கூட்டத்தில் போய் நின்று சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பாருங்க இடது பக்கமும் அப்படியே லைன்ல மேலே ஏறி வராங்க, இங்கேயும் அப்படியே மேலே ஏறி போறாங்க. நம்ம உள்ள போன பிறகு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தோன்னா சாயங்காலம் 5 மணி ஆகுது. நீங்கள் இந்த 5 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சில டைம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போ வரீங்களோ அன்னைக்கு கூகுளில் டைமிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் மூவ் ஆகிறது தெரியல, சீக்கிரமாக பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு மொபைல் அலோடு, அதுக்கு மேலே மொபைல் அலோடு கிடையாது. அதனால் இது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சது என்னால். அங்கே பாருங்கள் சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி. பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தலை, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். அவ்வளோதான். இப்போ நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த வாசலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோவில். அப்படியே எங்கே பார்த்தோன்னா எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க.
செம்மையா இருக்குல்ல, எவ்வளோ கூட்டமா இருக்கு பாருங்களேன். இந்த கோவில் எப்பவுமே இப்படிதான் இருக்கும் போல கூட்டமா. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட்ரி இருக்கு இந்த கோவில்ல. இந்த கோவிலை பார்க்க ஒரு வாட்டியாவது நம்ம லைஃப்ல நம்ம வந்தாகணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க, அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு கட்டியிருக்காங்க. நீங்க பாருங்க, இந்த கல்வெட்டுகள்ல ஹிந்தியில செதுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய லாங்குவேஜ், நிறைய ஊர்ல இருந்து வந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து கட்டியிருக்காங்க போல. அதனால தான் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. இது ஹிந்தி, தமிழ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் அங்கங்கே கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம அதை டீட்டெயிலாக உன்னிப்பாக ஒத்து பார்த்தா நம்மளுக்கு புரியும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கோவிலை நம்ம தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்குது. அது என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கோவிலை நாம் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கோவிலுக்கு இருக்கிற பேர்ஸ் பார்த்தோன்னா பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் சொல்கிறோம். ஆனால் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகளில் இந்த கோவில் ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற பேரில் தான் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட விமானத்துக்கு, அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்னா பெரிய கோபுரம், அந்த கோபுரத்துக்கு தட்சிண மேரு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயரும் இருந்திருக்கு கல்வெட்டுகள்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கோவிலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா மறக்காம நீங்க அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்த கோவிலை வெளியே இருந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு கோபுரத்தையும் தாண்டி நந்தி அப்படியே ரொம்ப கிளியரா தெரிவாரு. இதுவே ஒரு அதிசயம் தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையா, நம்ம ஏன் கூட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி பிளேசஸாக பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.